சரி 2019ல இவர் முதல்ல தேர்வானா, எப்பயுமே நானே ஒரு எம்பி ஆகுறேன் அப்படின்னா, ம். ஃபர்ஸ்ட் எம்பி ஆகும்போது நான் நெறைய கேள்விகள கேட்கணும்னு நெனைப்பேன். நெறைய பேசணும்னு ம். நெனைப்பேன். அந்த கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர்ல நெறைய கலந்துக்கிருவேன். சரி அப்படி இவரு எம்பி ஆன பிறகு முதல் கூட்டத்தொடர்ல 2019 ராஜ்யசபால கலந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, 2 கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதிலேயே 15% தான். ஒரு கேள்வி கூட கேட்கல. ஒரு பிரைவேட் பில் கூட கொண்டு வரல இவரு. அன்புமணி வந்து மிக மோசமான அட்டரன்ஸ் மட்டுமல்ல, ஒரு பிரைவேட் பில்லை கூட கொண்டு வரல அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. சரி இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ம். ராஜ்யசபா எம்பிலாம் ஒரு பவர்ஃபுல்லான பதவியா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பதவி தானே. மக்களவை எம்பினா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் அதுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, 2014ஆம் ஆண்டு இவர் மக்களவை எம்பியாவும் தேர்வு செய்யப்பட்டார். 2014ல தர்மபுரியில எம்பியாக இவர் தேர்வு செய்யப்பட்டார். அதுலயாவது இவர் வந்து அட்டெண்டன்ஸ் ஆயிருக்காரா? இல்ல அந்த மக்களுக்காக குரல் குடுத்திருக்காரா? அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லா எம்பிக்களுடைய அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுடைய ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 80% எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஆவரேஜ் பண்ணா 80% இவருடைய அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 45% பாதி கூட இல்ல. அதே போல ஓகே. வெறும் 12 டிபேட்ல மட்டும் தான் கலந்து கொண்டிருக்கிறார். எல்லா எம்பிக்களும் கேள்வி கேட்பாங்கல்ல. தங்களுடைய தொகுதி சார்ந்து கேட்பாங்க, அல்லது தங்களுடைய மாநிலம் சார்ந்து கேட்பாங்க. இப்படி ஆவரேஜா எம்பிக்கள் கேட்ட கேள்வி வந்து 291 ஒரு எம்பி. இவர் வந்து கேட்ட கேள்வி எவ்வளவு தெரியுமா? வெறும் 51 மட்டும் தான். எல்லா எம்பியுமே தனிநபர் மசோதாவ கொண்டு வரலாம். ஒரு கட்சி வந்து மசோதா கொண்டு வருதுன்றது வேற. தனிநபர் மசோதா, பிரைவேட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எம்பிக்களுமே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா, எல்லா எம்பிக்களும் நேஷனல் ஆவரேஜ சேர்த்தீங்கன்னா, ஒரு எம்பி 2.3 பிரைவேட் பில்ல கொண்டு வந்திருக்காரு. ஆவரேஜா சொல்லும்போது. இப்ப அன்புமணி கொண்டு வந்தது எவ்வளவு கேட்டா 0. 1 கூட இதுவரைக்கும் அதாவது மக்களவை எம்பியாக இருக்கும்போது கூட ஒரு பிரைவேட் பில்லை கூட அவர் கொண்டு வரல. மாநிலம் சார்ந்து கொண்டு வந்திருக்கலாம். அல்லது தர்மபுரி மக்களுடைய கோரிக்கைகள் சார்ந்து கொண்டு வந்திருக்கலாம். இல்ல அவருடைய சமூகம் எனக்கு சாதி தான் முக்கியம்னு சொல்லி பேசுறார்ல. என்னுடைய வன்னிய மக்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்றார்ல. அந்த சமூக மக்களுக்காவது ஏதாவது பிரைவேட் பில்ல கொண்டு வந்தாரான்னு கேட்டா, அதுவுமே இல்ல. அப்போ மாநிலங்களவை எம்பியாலும் உருப்படி இல்ல. மக்களவை எம்பில வந்துட்டு தேர்வு செய்யப்பட்ட போதும் உருப்படி இல்ல அப்படின்னா, எதற்காக இவருக்கு இந்த பதவி அப்படின்ற கேள்வி வருதுல்ல.